ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திமுகவோட ஆதரவாளர் அப்படின்ற ஒரு பேரில் போஸ் வெங்கட் அப்படின்னு ஒரு நடிகர் இயக்குனர்னு வச்சுக்கலாமே. இவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருப்பார். திமுக ஆதரவாக பேசினாலும் பரவாயில்ல, திமுக செஞ்ச தவறுகளை தயவு செஞ்சு எடுத்து பேசுங்க அப்படின்னு நம்ம தாவேகா தொண்டர்கள் அப்பப்போ கேட்டே இருப்பாங்க. இவர் பேசவே மாட்டார். அதனால தான் இவருக்கு நம்ம பசங்க வச்சிருக்கிற பேர் என்ன அப்படின்னா போஸ் வெங்கட் கிடையாது, லூஸ் வெங்கட் அப்படின்னு வச்சிருப்பார். சரி, ஓகே. இப்போது அப்படிப்பட்ட அந்த போஸ் வெங்கட் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு நேற்று ஈரோட்டில் நம்ம தளபதி விஜய் அவர் பேசின ஸ்பீச்சுக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம எதுவுமே பேச போகிறது கிடையாது. அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் நம்ம தாவேக்கா தொண்டர்கள் கேட்குறாங்கள கேள்வி, அந்த கேள்விக்கு ஒன்றுக்காவது பதில் சொன்னால் போதும். இந்த போஸ் வெங்கட் அப்படிங்கிற அந்த நபர் அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிட்டீங்கன்னா போதும், ஒன்றும் கிடையாது. ஏன் தாவேக்காவை ஆதரிக்கிறோம் அப்படின்றத பற்றி பார்த்தோன்னா நாங்கள் சில கேள்விகள் அடுக்கியிருக்கோம், தாவேக்கா தொண்டர்கள் அடுக்கியிருக்காங்க. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இவர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாமா? வீட்டுக்குள்ளேயே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு மீம்ஸ் பார்த்துக்கிட்டு எவனாவது சொல்கிறத கேட்டுக்கிட்டு பேசினா இப்படித்தான் இருக்கும். வெளியே தினமும் மக்களை சந்திக்கணும், அப்புறம் பேசணும். பேச்சை கேட்கக்கூடியிருக்கிற கூட்டத்தோட தேவையை பொறுத்து தான் பேச்சும் இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைய பேச்சு. மக்கள் பிரச்சனையாக அந்த எழுதுறது சரி, தயவு செஞ்சு தமிழில் ஒழுக்கமாக எழுதி தொலைங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? படிக்கிறதுக்கே டென்ஷன் ஆகுது. மக்கள் பிரச்சனையை அந்த மக்களையே சந்தித்து தீர்த்து வைக்கும் திராணியும் திமிரும் திமுகவிற்கு மட்டுமே உண்டு. திமுகவை விமர்சிக்க அருகதை வேணும் அப்படின்னு மாதிரி டிவிகே விஜய் அவர்கள் இவர் கேட்குறாரு. இவர் டிஎம்கே, அதனால் விஜய் அவர் விமர்சனம் பண்ணுறாரு. சரி, சொல்கிறாரு. ஓகே, என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்கள் பிரச்சனையை அந்த மக்களையே சந்தித்து தீர்த்து வைக்கும் திராணியும் திமிரும் திமுகவிற்கு மட்டுமே உண்டு அப்படின்னு. இதை இவர் டைப் பண்ணியிருப்பார்ல. இப்படி டைப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆள் தான் டைப் பண்ணும்போது இவருக்கு கொஞ்சம் கூட பார்த்தோன்னா மனசாட்சிங்கிறது கூசவே இல்லையா அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. மக்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு நேரில் போய் தீர்வு காண்றதை திமுகவோட திமிரு, அதனோட திமுகவோட வரலாறே அது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இப்போ நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? கீழே எடுத்து வச்சு செய்கிறாங்க. அதுக்கு இந்த போஸ் வெங்கட் மாதிரி இல்லை, திமுகவில் எவனும் பதில் சொல்ல முடியாது. அப்படி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நம்ம டிவிக்கு தொண்டர் ஒருத்தர் போட்டிருக்காரு. இந்த அறவைக்காடான உன் முதல்வருக்கு முதலில் மக்கள் பிரச்சனை என்னவென்று தெரியுமான்னு கேட்டு பொய்யான தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து இன்று ஒவ்வொரு துறையும் போராட்டத்தில் நாங்கள் தாண்டா அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் கேள்வி அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. அதாவது நேற்று கிளாம்பக்கம் பேருந்து நிலையத்து பக்கத்தில் பார்த்தோன்னா செவிலியர்கள் தங்களோட உரிமைக்காக போராடிட்டு இருந்தாங்க. அவங்களோட உரிமையை நாங்கள் மீட்டு தருவோம், அவங்களுக்கு உண்டான ஆதரவாக நாங்கள் நிற்போம் அப்படின்னு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தது யார் அப்படின்னா அந்த திமுக அரசு. இப்போ அவங்க ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இப்போது இவர் சொல்கிற மக்களை நேரில் சந்தித்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திமிர் திமுக தான் இருக்குன்னு இவர் சொன்னார்ல. ஏன் அந்த செவிலியர்களை போட்டு இன்னும் சந்திக்கவே இல்லை? ஏன் பார்த்தோன்னா இன்னுமே போராட விட்டுருக்காங்க? போய் தீர்த்து வச்சிருக்க வேண்டியதானே. உங்களுக்கு தான் பார்த்தோன்னா அந்த தெம்பும் திமிரும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா, ஏன் போவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல முன் வச்சா போஸ் வெங்கட் என்ன பண்ணுறாரு? ரிப்ளை கூட கொடுக்க மாட்டார், அந்த சைடே பார்த்தோன்னா எட்டி பார்க்க மாட்டார். அது அவருடைய வேலை. அது ஒருத்தர் கேட்குறாரு, விஜய் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பிரச்சாரம் செய்யும் பொழுது மட்டும்தான் வெளியே வர்றார். சரி, உண்மைதான். ஆனால் நீங்கள் தான் சமூக நீதி கட்சியாச்சே. 100 நாட்களும் கடந்து போராடும் தூய்மை பணியாளர்கள் போராளிகளை முதலில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை போய் சந்திக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு இந்த போஸ் வெங்கட் என்ன சொல்ல போகிறார்? தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலே போராடிட்டு இருக்காங்க. பரந்தூரில் பார்த்தோன்னா 1000 நாட்களை தாண்டி ஆட்சியே முடிய போது இன்னும் போராடுறாங்க. அவங்கள போய் சந்திக்கிறதே இல்லை. தூய்மை பணியாளர்கள் பக்கம் கூட எட்டி பார்க்கல. அவங்க காவல்துறையை அப்பப்போ அனுப்பிச்சு அவங்கள கைது பண்ணுறது, அதுக்கப்புறமா உள்ள தூக்கி போடுறது, அதுக்கப்புறமா வெளியே விடுறது அப்படின்னு இருக்காங்க. மறுபடியும் பார்த்தோன்னா அவங்களோட உரிமைக்காக அவங்க போராடிட்டே இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க தான் நாட்டோட மிக முக்கியமான ஆளுங்க. ஏன்னா ஒரு நாட்டை சுத்தப்படுத்துறதே அவங்க தான். அப்படிங்கும்போது அதுவும் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் பார்த்தோன்னா இவங்களோட பங்களிப்புன்றது எந்த லெவல் இருக்குது அப்படின்றது தெரியும். அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்களை இன்னுமே போராட விட்டுட்டு இருக்குது இந்த திமுக, முதல்வர் ஸ்டாலின், அதுக்கப்புறமா துணை முதல்வர், இவங்க எல்லாருமே. இப்போ சொன்னார்ல போஸ் வெங்கட் அவர்கள், இந்த இடத்துல திராணி இருந்தால் சொல்லுங்கள். மக்களை நேரில் சந்தித்து அவங்களோட பிரச்சனை தீர்க்கிறது தான் பார்த்தோன்னா திமுகவுக்கு இருக்கிற திமிரு தெம்புன்னார்ல. இந்த 100 நாட்கள் பார்த்தோம்னா ஏன் அந்த தெம்பு திராணி திமிரெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இவர்கிட்ட நம்ம முன் வச்சா இவர் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாதா? பேசவே மாட்டார், வாயை திறக்கவே மாட்டார். அதனால தான் நம்ம பசங்க சொல்கிறாங்க லூஸ் வெங்கட் அப்படின்னு. இதுக்கெல்லாம் எங்கே சார் குரல் கொடுத்துருக்கீங்க நீங்கள்? இதை பற்றி பார்த்தோன்னா ஒரு ட்வீட்டாவது இவரோட ட்விட்டர் பேஜில் இருக்குமா? இல்லை ஏதாவது இடத்துல பேசுவாரா? திமுக மேடைகளில் ஏறி விஜயெல்லாம் விமர்சனம் பண்ணுவார், டிவிக்கே தொண்டர்களை விமர்சனம் பண்ணுவார். ஆனால் உங்கள் கட்சியில் தான் பார்த்தோன்னா தூய்மை பணியாளர்கள் போராட விட்டு உங்கள் ஆட்சியில் தான் பார்த்தோன்னா இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் லோன்னு அலைய விட்டுருக்காங்க. அதுக்கு குரல் கூட அங்கே நின்று பேசு அப்படின்னா அதை பேச மாட்டார். ஏன்னா 200 இந்த இடத்துல நான் அடித்து சொல்வேன், இவரெல்லாம் 200 வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊப்பி அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அப்படி நீ வாங்கலை அப்படின்னா இதை பற்றி பேசணும், இல்லை அப்படின்னா இதையும் சேர்த்து பேசாமல் வாய மூடிட்டு இருக்கணும். திமுக விஜய் அவர்கள் நேற்று என்ன கேள்வி கேட்டார்? ஈரோடு மாநகரத்தில் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் பேசுனது என்ன? ஊழல் பண்ணாதீங்க அப்படின்னு பேசியிருந்தார். பெரியார் பேரை வச்சுட்டு ஊழல் பண்ணாதீங்க அப்படின்னு பேசியிருந்தார். ஊழல் பண்ணாத திமுக அமைச்சர்கள் திமுகவில் எத்தனை பேர் இருக்காங்க?
எல்லார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? அதில் ஒரு சிலது நிரூபிக்கப்பட்டிருக்கா இல்லையா? அப்படி இருக்கிறப்போ பெரியாருக்கு பேரை வச்சுட்டு நீங்கள் ஏமாத்தாதீங்கன்னு விஜய் சொன்னதில் என்ன தப்பு? அதுக்கு இந்த போஸ் வெங்கட் பார்த்தோன்னா எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு? விஜய் அவர்கள் இது வச்ச எல்லா குற்றச்சாட்டுகளுக்குமே ஆதாரங்களும் இருக்குது. அது மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்ச விஷயத்தையே பார்த்தோன்னா அங்கே போய் பேசினார். மக்கள் மத்தியில் இன்னும் உறக்க விழணும் அப்படின்னுக்காக பேசியிருந்தாரே தவிர அவர் ஒன்றும் பார்த்தோன்னா அவதூறு பேசவே இல்லை. இது வந்து உண்மையான விஷயம் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், கோர்ட்டுக்கு தெரியும், அமலாக்கத்துறை இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா வச்ச குற்றச்சாட்டுகள் தான். அப்படின்னா அமலாக்கத்துறை எடுத்து கேள்வி கேட்க வேண்டியதானே? விஜய் தான் பார்த்தோன்னா ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு பேசினார். ஊழல் குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை தமிழ்நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது யார் அப்படின்னா அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை தான் போய் பேசுகிறாங்க எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த போஸ் வெங்கட்டில் அவங்கள போய் எதுக்கலாமே, அவங்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கொடி பிடிச்சி உட்காரலாமே, அதெல்லாம் பண்ணுறதே இல்லையே. அவங்க சொன்ன விஷயத்தை நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்து விஜயால விமர்சனம் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தோன்னா இந்த திமுக அவர்களோட அரசியல். இது ஒன்று போயிட்டுருக்கு. சரி, அடுத்ததாக பார்த்தோம்னா இன்னொன்று நம்ம டிவிக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி முன் வச்சுருந்தார். அதை பார்க்கும்போது இவர் உண்மையாலுமே அந்த தமிழுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் மாதிரி பேசுவார். அது எங்கேயா போச்சு உங்கள் தமிழ் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. முதலில் செந்தமிழில் பேச கற்றுக்கொள் குத்தடிமையை, இதில் இந்த கூமுட்டை கலை எழுத்தறிவு பகுத்தறிவு கவுன்சிலின் துணைத் தலைவர் வேறு அப்படின்ற மாதிரி துப்பியிருக்காரு. பாருங்களேன் எவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இவர் போட்டிருக்கிற ட்வீட்டில் மொத்தமாக சேர்த்து பார்த்தாலே எவ்வளோ வார்த்தைகள் தான் இருக்கும். இந்த வார்த்தைகளை எந்த அளவுக்கு தமிழ் புரிதல் இல்லாமல், தமிழ்னா என்னலே தெரியாமல், அதை டைப் பண்ண கூட தெரியாமல் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டோடு விட்டுருக்காரு பாருங்க. இங்கிலீஷு ஹிந்தினா கூட பரவாயில்ல, தமிழ்லேயே பார்த்தோன்னா தற்குறியாக இருக்கார் இவர் பார்த்தோன்னா டிவிக்கே விஜய் தொண்டர்களையும் பார்த்தோன்னா தற்குறி அப்படின்னு மேடையர் பேசுகிறாரு. எப்படி தமிழை முதல்ல சரியாக படிச்சுட்டு வா, அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நீ தமிழில் கலை இலக்கியம் பகுத்தறிவு அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் நீ பேசலாம் அப்படின்னு நம்ம தாவேக தொடர் ஒருத்தர் காரி துப்பியிருக்காரு. இந்த தாவேக தொடருக்கு இருக்கிற அறிவாவது கொஞ்சமாவது பார்த்தோன்னா இந்த லூஸ் வெங்கட் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் வெளியே வந்து மக்களை தினமுமே சந்திக்கணும் அப்படின்றாரு. அவர் சந்திக்க தயார் தான், நீங்கள் பர்மிஷன் கொடுக்க தயாரா? வெளியே வந்தாலே பார்த்தோம்னா வந்து விஜய் வந்தாலே அது நடக்குது இது நடக்குது, வந்து சட்ட சிக்கல் உண்டு பண்ணிட்டு போயிட்டாரு, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு மாதிரியான விஷயங்களை தான் பேசுவாங்க. அதை மீறி வெளியே வந்தால் பார்த்தோன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவாங்க. அவர் வெளியே வரமாட்டான்னு இங்கே சொன்னார். வெளியே வராமே பார்த்தோன்னா பொதுக்கூட்டங்கள் அட்டன் பண்ணுறாரு. நேற்று ஈரோடு போனார், சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு, எல்லாம் போயிட்டு தான் இருக்கார். ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அவங்க வந்தாலே பார்த்தோன்னா இதை பண்ணிட்டார் விஜய், இவர்னால தான் இது நடந்தது, இந்த பக்கம் பார்த்தோன்னா இப்படி நடந்துருச்சு, கரூரில் பார்த்தீங்களா 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் பேசுவாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இப்படி பேசுவாங்க. எப்படியா மாற்றி மாற்றி விட்டுறீங்க? இது எல்லாம் விட மக்கள் பிரச்சனையை மக்கள்கிட்டே போய் தீர்த்து வைக்கிறதுக்கு திமுக தான் தெம்பு திரானே இருக்காருன்ற. ஏன் அப்படின்னா தூய்மை பணியாளர்களை மீட் பண்ணல, வேங்கை வயலுக்கு என்னதுக்காக போகல, பரந்தூர் மக்களை ஏன் மீட் பண்ணல, அந்த பிரச்சனையை தீர்க்கவே இல்லை. செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, எல்லாருமே திமுக ஆட்சியில் பார்த்தோன்னா நடு ரோட்டுக்கு வந்து போராடாத ஒரு துறையே கிடையாது. எல்லா துறையும் பார்த்தோன்னா இறங்கி போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. மருத்துவர்கள் இருந்து ஆசிரியர்கள் இருந்து முக்கியமான தூய்மை ஆசிரியர்கள் மருத்துவர்கள் இவங்க தான் பார்த்தோன்னா முக்கியமான மெயின். இவங்களே பார்த்தோன்னா இறங்கி போராடிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். இவங்களுக்கே பார்த்தோன்னா அவங்கள நேரில் மீட் பண்ணி அவங்களோட பிரச்சனை தீர்த்து வைக்காத திமுக எந்த அர்த்தத்தில் பார்த்தோன்னா இவர் வந்து தெம்பும் திராணியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியவே இல்லை. சரி, நீங்கள் தீர்த்து கூட வைக்க வேணாம், மக்கள் கூட நின்று வந்து நிற்பாருன்னு சொல்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காருல்ல. மக்கள் கூட எங்கே பார்த்தோன்னா இங்கே நான் இப்போ சொன்ன இந்த எல்லா மக்கள் கூடயும் எங்கே வந்து முதல்வர் ஸ்டாலின் நின்றுருக்காரு, துணை முதல்வர் போய் நின்றுருக்காரு, எங்கேயுமே நிற்கல. கரூருக்குன்னா வேணால் உடனே வந்து நிற்பாங்க, ஏன்னா மக்கள் எங்கள் மக்களுங்க, அப்படி இருக்கும்போது நாங்கள் வருவோம் அப்படின்னு. ஏன் இவங்கெல்லாம் மக்களாக தெரியலையா? போராடுறவங்களாம் மக்களாக தெரியலையா? தூய்மை பணியாளர்கள் பார்த்தோன்னா சாப்பாடு இல்லாமல் போராடி ரொம்ப சீரியஸான கண்டிஷன் ஹாஸ்பிட்டல் படுத்துருந்தாங்களே, அப்போல்லாம் போய் பார்க்கலையே யாருமே. அப்போ இவங்கெல்லாம் மக்கள் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க, போராடுறவங்களாம் மக்கள் லிஸ்ட்டில் கிடையாது. கரூருக்கு போய் இறந்து போனாங்களா அவங்கள போய் பார்க்குறவங்க அங்கே மட்டும்தான் மக்கள் லிஸ்ட்டில் வரும். ஏன்னா அங்கே விஜய் எதுக்கலாம்ல, அங்கே போனால் விஜய் எடுத்து எது ஒன்று பேசலாம், அவர் வேறு நம்ம ஓட்டை பிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி நேரத்தில் கூட போய் நின்னோம் அப்படின்னா நம்ம நல்ல மாதிரி தெரியுவோம், அதனால் பார்த்தோன்னா அங்கே போய் நிற்கிறது. ஆனால் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே இவங்களுக்கு தலைமை செயலகத்துக்கு கொஞ்சம் பக்கம் தானே தூய்மை பணியாளர்கள் பார்க்குறக்கு என்ன இருப்போது, அங்கே போய் பார்க்கறதில்ல. அவங்களாம் மக்களாக தெரியல இவங்களுக்கு. இவங்களோட ஆட்சியை பார்த்தோன்னா இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பெண்கள் பாதுகாப்பு இல்லை. பல பேர் திமுக நிர்வாகிகள் திமுக கவுன்சிலர் அப்படின்ற பேர்லேயே பார்த்தோன்னா பல பேர் வந்து சிறுமிகள்கிட்ட பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க, அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு வீடியோவாக தொகுத்து நம்ம பசங்க இதே ட்வீட்டில் போட்டிருந்தாங்க, இவர் போட்டிருக்கிற ட்வீட்டு கீழே. அந்த லெவலில் இருக்குது திமுக ஆட்சி. அதை பற்றி கொஞ்சம் கூட கேள்வி கேட்காத இந்த லூஸ் வெங்கட் அவர்கள் விஜய் அவர்களுக்கு என்ன மானாவுக்கு கேள்வி கேட்குறாரு அப்படின்றத கேள்வி. ஏன்னா அவருக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்தோன்னா ஆட்சி அமைச்சிருக்காரா, ஏதாவது கொள்ளையடிச்சிருக்காரா? எதுவுமே கிடையாது. அவர் பாட்டுக்கு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வர்றாரு, அவரோட அரசியல் பயணத்தை தேர்ந்தெடுத்து போயிட்டுருக்காரு. இதெல்லாம் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு பார்த்தோன்னா இவங்க இருக்காங்க அப்படின்னா, அப்போ இவங்க இத்தனை வருஷமாக இருந்ததுமே வேஸ்ட்டு தான். புதுசாக ஒருத்தர் வந்துட பார்த்து பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னா மக்களோட சக்தி அவரோட பின்னாடி இருக்குது அப்படின்றக்காக தான். இப்போ நம்ம தாவேக தொண்டர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, சரியான பைத்தியம், நோவம் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு அடுத்தவன் மக்களிடம் இறங்கி வேலை பார்க்கணுமாம். எப்பா டே, நீ கொத்தெருமைன்னு அடிக்கடி உனக்கு நீயே ஞாபகப்படுத்திக்கோ, இப்படிக்கு பைத்தியம் மாதிரி பேசிட்டு தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இவங்க ஓட்டு வாங்கி ஆட்சியில் உட்காந்துருக்காங்க, மக்கள் ஓட்டு போட்டு இவங்கள பார்த்தோன்னா சிஎம்மாக தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஆளுங்கட்சியாக திமுக தான் இருக்காங்க. அந்த கட்சி நபர்கள் பார்த்தோன்னா இறங்கி போய் மக்களை சந்திக்காமல் வேறு யார் சந்திப்பா?
தெம்பும் திமிரும் இருக்குன்னு அப்படி சொல்கிறாருல்ல, அது தெம்பும் திமிருமெல்லாம் கிடையாது. அது உங்களோட கடமை, அது உங்களோட வேலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இறங்கி போய் செஞ்சு தானே ஆகணும். வேறு யார் போய் செய்வா? ஓட்டே வாங்காத விஜய் போயே செய்வாருன்னு. அவர் தான் பார்த்தோம்னா அவருக்கா ஓட்டு போட்டு மக்கள் வந்து இப்போ முதலமைச்சர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்களா? இல்லை தாவேக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க. அவர் ஆளும் அதிகாரமா? ஒன்றுமே கிடையாது. இவங்க நோவும் ஆட்சியில் உட்காந்துக்குவாங்களாமா, ஆனால் விஜய் வந்து இறங்கி களத்தில் போராடணுமாமா. அப்படி இவங்க ஆட்சியில் இவங்களை எடுத்து போராட்டம் நடக்குது. அதுக்கு விஜய் வந்து தீர்வு காண்றதுக்கு அவர் களத்துக்கு இறங்கி வந்து போராடணுமாமா. அப்போ நீங்கள் என்ன மாணாவுக்கு பார்த்தோன்னா ஆட்சி அமைச்சு வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல இவர் முன்வைக்கிறாரு. இதுக்கு இந்த போஸ் வெங்கட் என்ன பதில் சொல்ல போகிறாரு? ஓட்டு வாங்கினவங்களே யாரும் வந்து பார்க்கல. ஆனால் ஓட்டே வாங்காத விஜய் வந்து பார்த்தோன்னா களத்தில் மக்களோட போராடணுமாமா. நான் இன்னும் ஒன்று தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மக்களை சந்திக்கணும் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. களத்தில் போய் விஜய் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இந்த திமுக நபர்கள்? வேறு யாராவது சொன்னால் பரவாயில்ல. இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ இல்லை வேறு எதாவது மற்ற கட்சிக்காரங்க சொல்ல போகிறாங்க. ஓகே, இங்கே திமுக பார்த்தோன்னா ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அந்த ஆளுங்கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க விஜய் வந்து மக்கள் கூட நிற்கணும், மக்கள் கூட இறங்கி போராடணும் அப்படின்னு. இப்படி சொல்லும்போதே பார்த்தோன்னா இவங்களோட ஆட்சி இவங்களே கேவலப்படுத்துன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஆட்சியில் மக்கள் எங்கேயுமே போராடலையே, போராடுற அளவுக்குலாம் நம்ம ஆட்சி நடத்தலையே. அப்படி மக்கள் போராடினாங்க அப்படின்னால அந்த ஆட்சி பார்த்தோன்னா சரியில்லைன்னு தான் நடத்தும். போராட்டமே இல்லாத ஒரு ஆட்சி நடந்தால் தான் மக்களுக்கு உண்டான எல்லா செயல் திட்டங்களும் போய் சேருது. நம்ம மக்கள் கூட இருக்கோம், மக்களுக்கு செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஆட்சி அந்த பேர் வரும். அவங்க ஆட்சியிலே பார்த்தோன்னா மக்கள் இறங்கி போராடுறத பெருமையாக பேசுகிறாங்க. அது கூட விஜய் வந்து போராடணும்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்போ இந்த ஆட்சியில் பார்த்தோன்னா எதுவுமே சரியில்லை தானே, அதனால தான் மக்கள் வீதிக்கு இறங்கி வந்து போராடுறாங்க அப்படின்னு தான் அர்த்தமாகும். இவங்க எப்படி பார்த்தோன்னா விஜய் வந்து போராடல அப்படின்னு வெக்கமே இல்லாமல் கூப்பிட்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லா போராட்டங்களும் இருக்குது. எந்த துறையிலையுமே பார்த்தோன்னா போராட்டம்ன்றது இல்லாமல் இல்லை. இந்த 5 வருஷத்தில் எல்லா துறையும் இறங்கி போராடிட்டு இருக்கு. எந்த துறைக்குமே பார்த்தோன்னா இன்னுமே வந்து ஒரு தீர்வை கொடுக்கவே இல்லை இந்த திமுக. அப்படி இருக்கிறப்போ விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசணுன்னு இதெல்லாம் தான் பேசினார். இது எந்த இடத்துல தவறு அப்படின்னு இந்த லூஸ் வெங்கட் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னா நம்மளும் திமுக வாழ்கன்னு சொல்லிட்டு போகலாம். எங்களுக்கு தாவேக்கா வேண்டாப்பா, திமுக தான் ஓகேன்னு சொல்லிட்டு போகலாம். சரி, தாவேக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் வரதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா அந்த கேள்வி கேட்கக்கூடாது. வந்ததுக்கப்புறம் கேளுங்க. வந்ததுக்கப்புறம் திமுக மாதிரி இதை பண்ணல அப்படின்னு ஏன்னு ஒரு கேள்வி கேட்டால் பரவாயில்ல. வரதுக்கு முன்னாடி நீங்களா அதை பண்ணிடுவீங்களா அப்படின்னா நீங்கள் பண்ணுவீங்க. சரி, விஜய் பண்ணுறாரு இல்லை வேறு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தானே பார்த்தோன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க. இப்போ ஏன் பண்ணல? நீட் தேர்வை ஏன் ரத்து பண்ணல? இது ஒரு கேள்வி. இந்த கேள்வி பார்த்தோம்னா இன்னும் பல வருஷத்துக்கு நின்று பேசும். அந்த லெவலில் நீட் தேர்வை பார்த்தோம்னா ஏமாற்றி மக்கள்கிட்ட ஒரு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றினாங்க. கேஸ்க்கு 100 ரூபா மானியம்னு சொன்னாங்களா, அதேங்க. கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்களா, அதேங்க. இது மேலே எல்லாமே வந்து ஃப்ராடு தான். எல்லாமே பொய் வாக்குறுதிகள் தான். இதை ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டால் விஜய்க்கு அரசியல் தெரியல, விஜய் அரசியலுக்கு அரசியல் தெரியல. சரி, தெரியாமல் போயிட்டுமியா, இதெல்லாம் ஏன் பண்ணல? இல்லை, உங்களுக்கு அரசியல் தெரியாது. சரி, இதுக்கு பதில் சொல்லு. இல்லை, எங்களுக்கு தெரியாது. இதுதான் பார்த்தோம்னா திமுகவோட நிலைப்பாடு. வேறு எதுவுமே கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதிலே வராது. ஆனால் அங்கேருந்து பார்த்தோன்னா விஜய் உங்களுக்கு அரசியல் தெரியல அப்படிங்கிறத தான் பேசுவாங்க. அந்த ஒரு கும்பல் தான் பார்த்தோன்னா இந்த 200 ரூபாய் 200 ருபீஸ் ஊப்பி வந்து நம்ம போஸ் வெங்கட் அவர்கள் இவரும் இதே தான் பண்ணுறாரு. வேறு என்னமே கிடையாது. இவங்களோட நோக்கம் எப்பவுமே வந்து விஜய் அவர்களை பார்த்து பயம். நேற்று விஜய் சொன்னார்ல, எனக்கு பயம் இல்லை அப்படின்னு கத்துறது மூலமாகவே பயத்தில் தான் கத்துறாங்க அப்படின்றது. அது உண்மை தான். ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னொன்னே மக்கள் பார்த்தோன்னா இவங்கள ஒதுக்கிட்டாங்க அப்படின்றதான் நிஜம். அடுத்த எலெக்ஷனில் டிவிக்கு ஜெயிக்குது தோக்குது அது வேறு. ஆனால் திமுக மேலே ஒரு மிகப்பெரிய அவப்பேர் இருக்கா இல்லையான்றது தான் முக்கியம். அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னால தெரிஞ்சிடும். இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு தான் மக்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அந்த சரியில்லை அப்படின்ற ஒரு வார்த்தம் சரியானதாக இங்கே இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நோக்கத்தில் நம்ம அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் விஜய் அவர்கள் அதை தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ இந்த போஸ் வெங்கட் பார்த்தோன்னா இத்தனை கேள்வி தாவேக்கா தொண்டர்கள் கேட்டிருக்காங்க. நம்மளும் சில கேள்விகளை முன் வச்சிருக்கோம் இல்லையா? இது ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார் அப்படின்னா இவர் ஒரு நடுநிலையான மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் டிவிக்கே முழு எதிர்ப்பாளர், திமுகவுக்கு முழு ஆதரவாளன் அப்படின்னா இவர் ஒரு 200 ரூபாய் யூபி அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அதுதான் உண்மை. என்ன மாநாக்கு பார்த்தோன்னா விஜய் பற்றி பேசுங்க அப்படின்றத கேட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் அப்படியே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.